வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற February 1 நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த வீக் சண்டேனுடைய ஈவினிங் 3 மணிக்கு நம்மளுக்கு வெபினார் ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ரீ வெபினார் தான். ஸோ அந்த வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மந்த்லி கோர்சஸ்க்கான ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும். அந்த வெபினாரை ஃபுல்லாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு அட் த சேம் டைம் இங்கே இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ் அப்படின்றதில். ஸோ அந்த மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸில் இந்த மாதிரி மார்க்கெட்லாம் ஒரு டேபிளோட எப்படி கம்பைன் பண்ணி பார்க்குறது. ஸோ சினாரியோ வைஸ் இதில் என்னென்ன நடந்திருக்காங்க. ஸோ அகெயின் வந்து நேற்றுக்கு எந்த மாதிரி முடிஞ்சிருக்காங்க, இன்றைக்கி எப்படி இருக்க வாய்ப்பு, அந்த மாதிரிலாம் நம்ம அனாலிசிஸ் ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்மளுடைய கான்செப்டினுடைய பேஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வீக் சண்டே வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் போயிடும். மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன், அதாவது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டத்துக்கிட்ட ஓப்பன். ஸோ மிட் பாயிண்ட், அதாவது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 25,300. ஸோ அதுக்கும் கீழே ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டத்துக்கிட்ட ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்காங்க. பட் இங்கே மிட் பாயிண்ட்டை ரீச் பண்ணல. ஸோ ரீச் பண்ணாமல் அகெயின் திருப்பி வந்து எஸ்டர்டே லோவை கட் பண்ணி கீழே வர்றாங்க. அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த லெவல்ஸ் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தோம். இந்த பேங்க் நிஃப்டி எப்போ வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே லோவுக்கு கீழே வர்றாங்களோ அப்போ மார்க்கெட் வந்து நிஃப்டியும் டவுன் சைடு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லி. ஸோ செகண்ட் 5 மினிட்ஸ்லேயே அவங்க அதுக்கு கீழே தான் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கேருந்து நிஃப்டிக்கும் ஒரு நெகட்டிவ் இன்டென்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியும் நம்மளுக்கு கீழே வந்திருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டத்தை கடந்து ஒயிட் ரேஞ்சோட பாட்டத்தை கடந்து ஒயிட் எட்ஜினுடைய பாட்டத்தை கடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம குறிப்பிட்ட ஒரு லெவல்ஸ் வைக்கிறோம். அதை தாண்டும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், இப்போ எந்த எட்ஜ் இருக்காங்களோ அந்த எட்ஜில் தாண்டி போகும் இல்லையா, தாண்டி ட்ரேட் ஆகும்போது அங்கே இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு ரிவர்ஸலோ இல்லை ஒரு சைட் வேஸோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக இதை சொல்லிகிட்டு இருக்கோம். நேற்றுக்கோ முந்தானேத்துன்னு நினைக்கிறேன், சில வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 25,000 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நேற்றுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 68 ரூபா உங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ 68 மைனஸ் 25,000 எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,932. ஸோ அங்கே தான் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டு ரிவர்சல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ரிவர்சல் எடுத்தவங்க அகெயின் மேலே போகிற மாதிரி தான் மார்க்கெட். ஏன்னா இங்கேருந்து வந்ததுக்கு புட் ஆப்ஷன் அங்கேருந்து திருப்பி ரிவர்சலுக்கான டேபிள் தான் அந்த இடத்துல இருந்தது டில் 250 வரைக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ அங்கேருந்து அகெயின் நியர்பை நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸு ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் இருந்ததுன்னா ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அகெயின் திருப்பி வந்து ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதுதான் மூமெண்ட் ஓவரால். ஸோ இதில் வந்து ஒரு ஐவி இருந்தனால சினாரியோவை சப்போர்ட் பண்ணனால ஒரு பெரிய மூமெண்ட் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட் நடந்து புட் ஆப்ஷன் பை இருக்கும், அகெயின் கால் ஆப்ஷன் பை இருக்கும். ஒரு 2 மூமெண்ட் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் நீங்கள் எடுத்துருக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் அங்கேயுமே சரியாக நீங்கள் கவனிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கும். அப்போ 2 மூவ் தான் ஒரு நாளைக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து 2 ட்ரேடு தான் கொடுத்துருக்காங்க ஒரு மார்க்கெட்டில். அதிகபட்சம் போனால் 3வது ட்ரேட். இதை தவிர்த்து அதிகபட்ச ட்ரேடு இன்றைக்கி யாரெல்லாம் பண்ணீங்களோ அவங்களாம் நீங்கள் ஓவர் ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதை நீங்கள் வந்து யார் என்ன ஒரு கான்செப்ட்டு, என்ன ஒரு தியரியோ கான்செப்டோ, எந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டரோ எது கொடுத்தாலும் சரி, நீங்கள் ட்ரேடை லிமிட் பண்ணலை அப்படின்னாலே அது மிகப்பெரிய தவறாக போய் முடியும். ஸோ ட்ரேடை லிமிட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேட்ஸ் மட்டும் வைங்க. எவ்வளவு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வந்தாலும் சரி, ட்ரேடை நீங்கள் லிமிட் பண்ணாத வர ஓவர் ட்ரேடுக்குள்ளே நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் உள்ளே போகிற வர உங்களுடைய லாஸ் வந்து லாஸாகவே தான் இருக்கும். திருப்பி ரெக்கவர் பண்ணப்படாது. ப்ராஃபிட் அல்லது பிரேக் ஈவன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரவே மாட்டீங்க. ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட்ஸை வந்து லிமிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட், அதாவது மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது 25,157. அப்போ நம்மளுக்கு கீழே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 25,100 புட் ஆப்ஷன், மேலே அப்படின்றது நம்மளுக்கு. ஸோ அதில் நியர்பை நம்ம ஒரு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒயிட்ராகவே போய்க்கலாம். 150 இருக்குது நம்மளுக்கு. பட் 150 எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட், ஒரு ஐவி இருக்கனால ரேஞ்ச் கொஞ்சம் பெரிய ரேஞ்சாக இருக்குன்னா நம்ம 100 புட் ஆப்ஷன்
ஏன் அப்படின்னா ஒருவேளை இந்த இடத்துல நம்ம 150 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 175 அப்படின்ற ஒரு மிட் பாயிண்ட் வரும். அப்போ 175 கீழே நெகட்டிவோட ஒரு இன்டென்ட் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகக்கூடாது. அதுக்காக தான் 100 புட் ஆப்ஷன், 200 கால் ஆப்ஷன். ஸோ அப்போ அவங்களுடைய மிட் பாயிண்ட் வந்து 25, 150 1. அடுத்ததான் நம்மளுக்கு ஒய்டஸ்ட் எட்ஜ் எடுத்தால் 25,000 to 25,300. அவங்களுடைய மிட் பாயிண்ட் 150. அப்போ ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டும் ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டும் சேம். சரிங்களா? ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட், ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் ரெண்டுமே சேமாக இருக்குது இந்த இடத்துல மார்க்கெட். அப்போ நாளைக்கு இந்த 150க்கு மேலே கீழேன்றது ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே நியர்பை மார்க்கெட் வந்து கீழே லோ வச்சுட்டு திருப்பி அகைன் ஹையை பிரேக் பண்ணி முடிச்சுக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஹைன்னு எடுத்துக்கிட்டால் அதுவும் ஒரு 150 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ அகெயின் ஹையை பிரேக் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அகெயின் மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணினால் என்ன மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ், கீழே ஓப்பன் வச்சு கீழே போயிட்டு அகெயின் திருப்பி மேலே வந்து ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங் சொல்ல முடியாது, ஜஸ்ட் அபவுட் ஓப்பன் மேலே, ஓப்பன் அபோவ் க்ளோஸ். பட் வீக்லியிலேயும் மந்த்லியிலேயும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த வீக்லிலேயும் மந்த்லியிலையும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேருந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆனால் அது ஒரு சைட்வேஸான சினாரியோக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் இந்த எட்ஜஸ்லாம் பிரேக் பண்ணாத வர, எட்ஜஸ் அப்படின்னா இந்த 25,300 ஒய்டஸ்ட் எட்ஜு டாப் இல்லை ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப் இதெல்லாம் பிரேக் பண்ணாத வர மார்க்கெட்டில் வந்து ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அப்போ ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம், ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய டாப்பு, ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம், ஷார்ட் எட்ஜினுடைய டாப். இப்போ நம்ம இந்த ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப் அண்ட் பாட்டத்தை வச்சு தான் நம்ம லெவல்ஸ் வந்து கல் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப்பாக இருக்கக்கூடிய 25,200, பாட்டமாக இருக்கக்கூடிய 25,100. அப்போ 25,200 + 145, 25,345 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். ஸோ அடுத்து 122 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24,978 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். ஸோ அதில் நீங்கள் அகெயின் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 267. அப்போ 25,467 அப்படின்றது ஒய்டஸ்ட் ரேஞ்சினுடைய டாப். ஸோ அகைன் இந்த பக்கம் நீங்கள் 20,100 அதுக்கப்புறம் 167 வச்சுக்கோங்க, 24,833 சம்திங் நினைக்கிறேன் ஒய்டஸ்ட் ரேஞ்சினுடைய ரேஞ்சினுடைய பாட்டம். ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச். இம்ப்ளைடு வால்டிலிட்டி அகெயின் சேஞ்ச் ஒரு ஆச்சு மார்க்கெட்டில் மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மொமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வீக்லி ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துருந்தோம். வீக்லி ரேஞ்சு நம்மளுக்கு 25,600 to 25,000 அப்படி இருந்தாங்க. அதுதான் நம்மளுக்கு ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய ரேஞ்ச் வந்தது. 26,000 நம்ம எடுக்கலான்னு கேட்டால் அது ரொம்பவுமே ஹையராக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் நியர்பை 25,200 அந்த மாதிரி ட்ரேட் ஆகும்போது 26,000 ஒய்டாக நம்ம எடுக்க முடியாது. அது வந்து ஒரு வீக்லி மொமெண்டத்தில் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றனால ஐவி அதிகமாகிறதுனால அது அந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் க்ரியேட் ஆகி வந்திருக்கு. மற்றபடி நீங்கள் எப்படி எடுக்கணும்னா 25,600 to 25,000. அப்போ 25,600 க்ளோஸ் வந்து 45 ரூபா. அப்போ 26,000 க்ளோஸ் வந்து 68 ரூபா. அப்போ 68 + 45 73, 113. அப்போ இந்த சைடில் 25,000 மேலே 25,600னா 25,700. இந்த சைடில் ஒரு 120 பாயிண்ட் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த சைடில் கிட்டத்தட்ட 24,900 அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் அமையும். இதுதான் வந்து வீக்லி ரேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த வீக்லி ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மொமெண்டம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணப்போ எஸ்டர்டே லோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னொரு மொமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லை 200 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எஸ்டர்டே ஹை இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய ஹையை நாளைக்கு பிரேக் பண்ணாங்க அப்படின்னா மொமெண்டம் ஒயிட் ரேஞ்ச் ஒரு டாப்பை தாண்டுற வரைக்கும் மொமெண்டம் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸில் ஐவி பொறுத்த மட்டும் ஐவி எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் டோட்டலி சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி எப்படி உங்களுக்கு அந்த ரிவர்சல் இருந்தோ இவ்வளவு நாளாக வந்து பெரிய ரிவர்சல்ன்றதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இம்ப்ளைடு வால்டிலிட்டி இல்லாதனால. பட் இன்றைக்கி இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஸ்டேபிளாக இருந்தனால மார்க்கெட் என்ன இருக்குது ரிவர்சல் அப்படின்றதும் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் சைடு ஆல்மோஸ்ட் 11, புட் ஆப்ஷன் சைடு நியர்பை 12 அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ இவங்களுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு மந்த்லி எக்ஸ்பைரி நியர்பை நம்மளுக்கு. இப்போ நிஃப்டி கீழே வந்து மேலே போயிட்டு நிஃப்டி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் செக்ஷன், அதாவது பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது முதல்ல பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கராக இருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியை கொஞ்சம் வீக்கர் ஆகிடும். ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு நிஃப்டி ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க.
ஸோ 2 பக்கமும் ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கக்கூடிய இடம்ன்றது 58,800, கீழே 58,500, மேலே நம்மளுக்கு 59,000 நியர்பை கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ இவங்களுடைய மிட் பாயிண்ட் 58,750 தான் நாளைக்கு முக்கியமான இடமா இருக்கும். 58,750 அப்படின்ற லெவலில் வாட்ச் பண்ணுங்கள். இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில் நீங்கள் ரேஞ்சஸ் எடுக்கும். அப்போ இதுக்கு 500 பாயிண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடையில் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வராத வரைக்கும் இந்த 58,500க்கும் 59,000க்கும் இடைப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, 58,600, 700, 800 சம்திங், அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் மொமெண்டம் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்மளுக்கு சென்செக்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட லோ அப்படின்றது 81,128, ஹை அப்படின்றது 82,400. அப்போ நியர்பை ஒரு 1,300 பாயிண்ட் நியர்பை ரேஞ்ச் இருக்காங்க. ஸோ 81,100 டு 82,100, அதுக்கு மேலே ஒரு 300னா 1,300 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ரேஞ்ச் இருக்குது. ஸோ எஸ்டர்டே ஹை அண்ட் லோ ரொம்பவுமே பெருசு. மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 81,909 முடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ நியர்பை ஒரு 82,000 முடிச்சுக்கிறாங்க. ஸோ ஒய்டஸ்ட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 81,000 டு 82,500 வரைக்கும் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட அதில் ஒரு 1,500 பாயிண்ட், அதில் 750 வச்சோம்னா 81,750 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அப்போ 81,900 மேலே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 83,000 வரைக்கும் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ 82,000 நம்மளுக்கு மிட் பாயிண்ட், அதாவது 81,000 டு 83,000, அப்போ 82,000 அப்படின்றது மிட் பாயிண்ட், சாரி ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஸோ இந்த சைடில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 82,000 ஸ்ட்ராடலும் இருக்குது. அப்போ 81,500 புட் ஆப்ஷன் டு 82,000 கால் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ 81,750 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கெலாம் மேலே இருந்தாலும் எப்படி, கீழே இருந்தாலும் எப்படின்றத பார்க்கணும். 82,000 நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 82,250 டு 81,750 அப்படின்ற ரேஞ்சாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த ஸ்ட்ராடலின் அடிப்படையில் பார்க்கும்போது. அப்போ இந்த சைடில் 81,500 டு 82,000 அவங்களுடைய ரேஞ்சஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அல்லது 82,000 கால் அண்ட் புட்டை நீங்கள் இவங்களுடைய ஸ்ட்ராடல் பேசிஸில் கால்குலேட் பண்ணலாம். அப்போ ஸ்ட்ராடலுக்கு நீங்கள் கால் இருந்தால் 82,250 வந்துடுவாங்க. இந்த பக்கம் 81,700 வந்துடுவாங்க. ஸோ அப்போ இவங்களோட ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு 500 பாயிண்ட் டச் ஆகிடும். அப்போ கிட்டத்தட்ட 82,500 டு 81,500 அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ரேஞ்சாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி எப்படி வேணால் இருக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இம்ப்ளைட் வால்டிலிட்டி நம்மளுக்கு க்ளோசிங் டயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. டே டயத்துலேயும் இருந்தாங்க, அகெயின் கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகிட்டு திருப்பி அகெயின் இம்ப்ளைட் வால்டிலிட்டி ஏறி இருக்குது. ஸோ இந்த இம்ப்ளைட் வால்டிலிட்டி நீங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் டெர்மினலில் கிடைக்குமான்னு தெரியாது, பட் இந்த டேபிளில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சென்செக்ஸை பொறுத்த மட்டும். அப்போ சென்செக்ஸில் ஒரு 0 to 0 நார்மலாக டேயில் வந்து அவங்களுக்கு நல்ல வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில், ஒரு ரேஞ்ச் பெரிய மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை வாட்ச் பண்ணணும். என்ட்ரிஸை வந்து கரெக்டாக டிசைன் பண்ணணும். ஏன்னா உங்களோட வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படின்றனால 0 to 0 என்ட்ரிஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ப்ரைஸை வந்து நியர்பை ஒரு இடத்துல ஒரு எட்ஜிலேருந்து திரும்பும்போது நியர்பை அந்த லோவுக்கிட்டே நியர்பை ப்ரைஸை வந்து கேஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏற விட்டுட்டு ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்காங்க, இவங்க 0 to 0 கன்வெர்ட் ஆகிடுவாங்கன்னு நினச்சி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் இறங்கும். அப்படி தான் நடக்கும். ஏன்னா அதனுடைய ப்ரீமியத்தினுடைய வாலட்டிலிட்டி அப்படி தான் இருக்குது. ப்ரீமியத்தை ஒரு 0 to 0 ஆகிற மாதிரி அந்த ப்ரீமியத்தை நல்லா ஹைப் பண்ணி காமிச்சிட்டு அங்கேருந்து அகைன் திருப்பி அதை ஜீரோவே பண்ணிடுவாங்க. ஸோ சென்செக்ஸை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி வாலட்டிலிட்டி ப்ரீமியத்தில் நிறையா இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஸோ ஸ்பாட் எங்கே போகிறாங்க வர்றாங்கிறத டிசைட் பண்ணி அந்த இடத்துல ஒரு எட்ஜு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த எட்ஜில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஆப்போசிட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இப்போ மேலேருந்து கீழே வந்திருக்காங்க அப்படின்னா கால் ஆப்ஷன், கீழேருந்து மேலே போயிருக்காங்க அப்படின்னா புட் ஆப்ஷன். ஸோ அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் இது ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட்டாகவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் கொடுத்துட்டு ஒரு ரவுண்ட் நம்பர் நிஃப்டி எடுத்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு ரவுண்ட் நம்பர் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போய் நியர்பை முடிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரிவர்சலாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் அகெயின் சைட் வேஸ் டூ இல்லை டவுன் சைடு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி எப்படி வேணால் மாறலாம். கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
சென்செக்ஸை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுடைய ப்ரீமியத்தினுடைய வாலட்டிலிட்டி அதிகம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ப்ரீமியம் வந்து ஏறுற மாதிரியே இருக்கும். பட் அதில் வந்து வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் மேலே ஏறிட்டு டக்குன்னு வேகமாக கீழே ப்ரீமியத்தை டிகே பண்ணிடுவாங்க. 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் ப்ரீமியம் ஏறிடும். கடகடன்னு உங்களுக்கு 30 பாயிண்ட் அதில் பாதிக்கு மேலே வேகமாக இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ட்ரேடை லிமிட் பண்ணணும். ட்ரேடை நீங்கள் லிமிட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகவே முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.